நீட் உள்ளிட்ட தேர்வு மோசடிகளுக்கு தண்டனையை அதிகரிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம். ஜூன் ஜூலை மாதங்களுக்கான மின் கணக்கீட்டில் குளறுபடி. தாவேகா அரசின் அலட்சியத்தால் மின் கட்டணம் இருமடங்காக உயர்வு என புகார். அரசு பள்ளிகளில் கழிப்பறைகள் சுத்தமாக பராமரிக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ளதை சுட்டிக்காட்டி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரிடம் ஆசிரியர்கள் நேரடியாக புகார். லடாக் அருணாச்சல் எல்லையில் 11 போர் விமானங்களை நிறுத்திய சீனா. செயற்கைக்கோள் படத்தில் ஆதாரங்கள் வெளியானதால் பரபரப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை. நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க கொண்டுவரப்படும் புதிய சட்டம். ஒன்றிய அரசின் கண்துடைப்பு நாடகம் என மக்களவையில் திமுக குற்றச்சாட்டு. நீட் தேர்வே வேண்டாம் என்ற தமிழ்நாட்டின் குரலை மதிக்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி. நீட் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும். புதிய போராட்டம் வெடிக்கும் என்று ஒன்றிய அரசுக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி எச்சரிக்கை. கொளத்தூர் தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று சரிபார்ப்பு. 14 வாக்குச்சாவடிகளில் இவிஎம் இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். பணி நிரந்தரம் செய்யக்கோரி மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். அமைச்சர் நிர்மல் குமாரை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பியதால் தலைமைச் செயலகத்தில் பரபரப்பு. புதிய மீன் சந்தை ஒதுக்கீடு கோரி தொடர் போராட்டம் நடத்தி வரும் சென்னை நொச்சிக்குப்பம் மீனவர்கள். சமரசம் பேச வந்த தாவேகா அமைச்சர் வெங்கட் ரமணன் துரத்தி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு. ரயிலில் தட்கல் டிக்கெட் பெற முன்பதிவுக்கு டோக்கன் முறை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமல். ஜார்க்கண்டில் 16 மாவோயிஸ்டுகள் சரண். 128 வழக்குகளில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபர் சரணடைந்துள்ளதாக தகவல். தபால் கட்டணம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மாற்றம். 24 மணி நேர விரைவு தபால் சேவை கட்டணம் 38 முதல் 186 ரூபாய் வரை உயர்வு. அகமதாபாத் விமான விபத்தின் இறுதி அறிக்கை அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படும். உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல். நீட் முறைகேடு போராட்டங்களில் பங்கேற்றதால் கைதாகி சிறையில் இருக்கும் மாணவர்கள் 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரையும் உடனே விடுவிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஐபிஎல் தொடரில் மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை வாங்க சிஎஸ்கே ஆர்வம். மாற்றாக சிவம் தூபே, ஆயுஷ் மாத்ரேவை கேட்கும் மும்பை இந்தியன்ஸ். அமெரிக்காவில் பேஸ்பால் போட்டியின் போது மைதானத்திற்குள் புகுந்த அணிலால் பரபரப்பு. பிடிக்க முயன்றவர்களை தண்ணி காட்டிய அணில். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா பதக்க வேட்டை. பாரா தடகளம் மற்றும் உயரம் தாண்டுதலில் இந்தியா வரலாற்று சாதனை.